السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்புமிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும் என்பதற்காகவும் அதன் ஒரு அங்கமாக திகழ்கின்ற இந்த ஜும்ஆ உரையை செல்லுமடுத்து புத்துணர்வு பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய திருப்பெயர் துதிக்கப்படுகின்ற இந்த தொழுகை கூடத்தை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையை நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த அத்தியாயம் என்பதும் அதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் என்பதும் நம் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமான அத்தியாயம் வசனங்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய சூரா அது. ஒவ்வொரு முஸ்லிமும் தம்முடைய தொழுகையில் அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஓதக்கூடிய வசனங்கள் தான். குர்ஆனுடைய 108வது அத்தியாயம் சூரத்துல் கௌசரை தான் உங்களிடத்திலே நான் வாசித்து காட்டினேன். அல்லாஹ் அதன் வாயிலாக சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, இன்னா அஅதைனாக்கல் கௌசர், தூதரே முஹம்மதே உமக்கு நாம் கௌசரை வழங்கினோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், எனவே உம்முடைய இறைவனுக்காக தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர்,
நிச்சயமாக உம்முடைய எதிரிதான் சந்ததியற்றவன். இதுதான் அந்த அத்தியாயம், அந்த சூராவுடைய அந்த வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு. பார்ப்பதற்கு இந்த அத்தியாயம் அதிலே அமைந்திருக்கக்கூடிய வசனங்கள் என்பது மிகச் சிறியதாக இருக்கிறது. ஆனால் அது சொல்லக்கூடிய கருத்து என்பது மகத்தான. அந்த அத்தியாயம் சிறியதாக இருக்கலாமே தவிர அதனுடைய அத்தாட்சிகள் மிகப்பெரியதாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எப்படி இந்த சூரா எப்பொழுது இறக்கப்பட்டதோ அந்த சம்பவமே நமக்கு போதுமானது. அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த கருத்தை, தகவலை சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம தாத யௌமின் பைனா அதுஹுரினா ஃபில் மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலே பள்ளிவாசலிலே நமக்கு மத்தியிலே அமர்ந்திருந்தார்கள். இது இதுஃபாஅத்தன், அமர்ந்திருந்தவர்கள், மக்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தவர்கள் சிறிது நேரம் கண் அயர்ந்து விட்டார்கள். சிறிது நேரம் அப்படியே தலையை சாய்த்து தூங்குற மாதிரியான ஒரு நிலைக்கு சென்று விட்டார்கள். பிறகு கொஞ்ச நேரம் செல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தலையை உயர்த்தினார்கள். சிரித்தவாறு உயர்த்துகிறார்கள். சிரித்துக் கொண்டே அவர்கள் தம்முடைய தலையை உயர்த்துகிறார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மா அதஹகக, ஏன் சிரிக்கிறீர்கள்? ஏன் கொஞ்ச நேரம் படுத்துட்டீங்க? ஏன் அப்படியே கண்ணை அழுந்து விட்டீர்கள்? அந்த அளவுக்கு வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தீங்களா? இப்படி எல்லாம் கேள்வி வரல. ஏன் அன்றைய நிலைமை எப்படி என்பது சஹாபாக்களுக்கு தெரியும். அதே விதமாக அந்த தூதர் எப்படிப்பட்டவர்கள், இந்த சமூகத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டவர்கள், சபையில இருந்துகிட்டெல்லாம் தூங்குற அளவிற்கெல்லாம் ஒரு தாழ்ந்த ஒரு குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை என்பதை அந்த மக்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதனாலதான் கேட்கிறாங்க, நீங்க தலையை சாட்சி ஏன் தூங்கிட்டீங்கன்னு கேட்கல. மா அதஹகக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய சிரிப்பின் காரணம் என்ன? ஏன் சிரிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பதிலளிக்கிறார்கள், உன்சிலத் அலைய ஆனிஃபன் சூரத்துன், இதோ சிறிது நேரத்திற்கு முன்னால் என் மீது ஒரு சூரா இறக்கப்பட்டது, அதன் காரணமாகத்தான் நான் சிரிக்கிறேன். அந்த சூறாவுடைய அந்த இறக்குதல் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்று சொல்லிவிட்டு, நான் இதோ முன்னுரையை உங்களிடத்திலே வாசித்து காட்டியே இதே அத்தியாயத்தை தான் அந்த மக்களுக்கு முன்னால் அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, இன்னா அதைனாக்கல் கௌசர், தூதரே முஹம்மதே, உமக்கு நாம் கௌசரை வழங்கி இருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக, எனவே உம்முடைய இறைவனுக்காக தொழுவீராக. வன்ஹர், இன்னும் அறுத்து பலியிடுவீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உம்முடைய எதிரிதான் சந்ததியற்றவன். அல்லாஹ் இறக்கி கொடுத்த இந்த சூறாவை அவர்கள் வாசிக்கிறார்கள். வாசித்து விட்டு சொல்கிறார்கள், அத்தத்துனூனமல் கௌசர், கௌசரை உமக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த கௌசர் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கேள்விக்கு இதுக்கா ஏதோ ஒரு பதில் சொல்லுவோம், சமாளிக்கல. இல்லாத பொல்லாத விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அவர்கள் சொல்லவில்லை. சொல்லுகிறார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுடைய தூதரே கௌசரை பத்தி கேக்குறீங்க, நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆக கௌசர் என்பது என்ன என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ் அறிவித்து கொடுத்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்ற உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்லிக் கொடுத்தாதான் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் பதில் அளிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, கௌசர் என்பது என்ன தெரியுமா? ஹுவ நஹ்ருன், அது ஒரு ஆறு, சொர்க்கத்தில் இருந்து பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு ஆறு. வஅதனீஹி ரப்பி அஸ்ஸ வ ஜல்ல, கண்ணியமும் மாண்பும் நிறைந்த அல்லாஹ் எனக்கு தருவதாக வாக்களித்திருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை பொய்ப்பிக்க மாட்டான். தன்னுடைய வாக்குறுதியை முழுமைப்படுத்தக்கூடியவன். அந்த இறைவன் எனக்கு வாக்களித்திருக்கிறான். என்ன வாக்களித்திருக்கிறான்? அந்த சொர்க்கத்தில் இருந்து பெருக்கெடுக்கக்கூடிய அந்த கௌசர் என்ற அந்த ஆறை உங்களுக்கு நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான். அந்த கௌசரை சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அலைஹி கைரும் கபீர், அதிலே நிறைய நன்மைகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனை பெரிய இன்பமாக இருக்கட்டும், அதற்கு உள்ளேயும் என்ன இருக்கும்? துன்பம் இருக்கும். அதற்கு உள்ளேயும் பாதகம் இருக்கும். ஆனால் கௌசரை அல்லாஹ் எனக்கு தரவிருக்கின்றான்.
அந்த கௌசர் என்பது நிறைய நன்மைகளை கொண்டதாக இருக்கிறது. அந்த நன்மைகளை இழந்து விடாத அடிப்படையிலே நீங்கள் செயல்படுங்கள். அலைஹி கைருன் கதீர், அதில் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அது நாளை மறுமையிலே விசாரணை மன்றத்திலே ஒரு தடாகமாக பெருக்கெடுக்கும். ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தடாகமாக, நீர் நிலையாக அது உங்களுக்கு காட்சி அளிக்கும். தரிது அலைஹி உம்மதி யௌமல் கியாமா, கியாமத்தினுடைய சிரமம் நிறைந்த அந்த நாளிலே அதிலிருந்து நீர் பெருக வேண்டும் என்பதற்காக என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் வருவார்கள். அதிலே பலர் தடுக்கப்படுவார்கள். தடுக்கப்படுகின்ற ஒரு இழிநிலையை நீங்கள் சுமந்து கொண்டவர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். கௌசர் என்பது சாதாரணமானதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கௌசர் எப்படி இருக்கும் வர்ணனையை செய்திருக்கிறார்கள். கௌசர் எப்படி இருக்கும், அதனுடைய நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மின் ஐலத இலா ஸன்ஆ, ஐலாவிலிருந்து ஸன்ஆ வரைக்கும் இருக்கும். ஸன்ஆங்கிறது இன்றைக்கு நாம் அனைவரும் அதிகமாக கேள்விப்படக்கூடிய பேர் தான். யமன் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய பலஸ்தீன மக்கள் என்ன பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இதோ உங்களுக்கு உதவிகரமாக நாம் இருப்போம் என்று சொல்லி ஹூசிகள் எங்கிருந்து தாக்குதல் தொடுக்கிறார்களோ அந்த ஹூசிகள் அமைந்திருக்கக்கூடிய அந்த யமன், அந்த யமனுடைய தலைநகரம் ஸன்ஆ. அந்த ஸன்ஆவில் இருந்து ஷாம் நகரத்திலே இருக்கக்கூடிய ஐலா இருக்கிறதே, அது எவ்வளவு நீளம் கொண்டதாக, எவ்வளவு ஒரு பெரிய தொலைவு கொண்டதாக இருக்கிறதோ அவ்வளவு நீளமானதாக அந்த கௌசர் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே விதமா இன்னொரு செய்தியில பார்க்கலாம், ஸன்ஆவில் இருந்து அதுன் வரைக்கும், அதுன்ங்கிறதும் சிரியாவிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊர் வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அவ்வளவு நீளம் கொண்டதாக இருக்கும். இன்னொரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மசீரத்து ஷஹரின், ஒரு மாத காலம் பயணத்தினுடைய தொலைவு கொண்டது. அந்த முனையில் இருந்து அடுத்த முனைக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் ஒரு மாச காலம் தொலைவு, பயணப்படக்கூடிய அளவிற்கு தொலைவு. அப்ப பயணம்ங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு. அன்றைய காலகட்டத்து மக்கள் நடந்தே பயணித்தார்கள், வாகனங்கள்ல ஏறி பயணித்தார்கள், ஒட்டகத்திலே, குதிரையிலே, கோவேறு கழுதைகள்ல ஏறி பயணித்தார்கள். இப்ப நாமெல்லாம் எப்படி பயணிக்கிறோம்? 4 வீலர்ல. அதே விதமாக காத்திலேயே விண்ணிலே பறக்கக்கூடியவர்களாக, விமானங்களிலே பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். இன்னைக்கு காலையில திருப்பூர்ல டிஃபன் சாப்பிடுறோம், மதியம் போய் கல்ஃப் கண்ட்ரில போய் சாப்பாடு சாப்பிடுற அளவிற்கெல்லாம் அவ்வளவு வசதிகள் வந்துவிட்டது. அவ்வளவு பயணங்கள் என்பது சுருங்கி விட்டது. சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மாத காலம் பயணம் கொண்டது. 1ஆம் தேதியில் ஆரம்பிக்கிறீங்கன்னா 30ஆம் தேதி முடிய அதனுடைய 2வது பகுதிக்கு நீங்கள் செல்ல முடியும். அப்ப அந்த மாதிரி விண்ணில பயணிப்பதெல்லாம் இல்லை. ஒரு மனிதன் நடந்தே பயணிக்கிறான் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு எவ்வளவு பயணிக்க முடியும்? 900 மீட்டர் ஒரு மாசத்துல பயணிக்க முடியும். ஒரு நாளைக்கு 30 மைல் அவன் நடக்கிறான் என்று சொன்னால் ஒரு மாசத்துல 900 மைல் நடக்க முடியும். 900 மைல்ங்கிறது கிலோமீட்டர் கணக்கில் அளந்து பார்த்தீர்கள் என்றால் 1200 கிலோமீட்டர் பயணிக்க முடியும். அப்ப அவ்வளவு நீளம் கொண்டதாக அந்த ஹவுதுல் கௌசர் என்கின்ற அந்த தடாகத்தை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அதிலே கோப்பைகள், கிண்ணங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் தெரியுமா? வானத்திலே நட்சத்திரங்களை பார்க்கிறீர்களே அந்த அளவிற்கு அதனுடைய கிண்ணங்கள் அப்படி கணக்கில் அடங்காததாக இருக்கும். அதனுடைய இரு ஓரங்களும் துளையிடப்பட்ட முத்துக்களாலான கலசங்கள் இருக்கும். அதனுடைய தண்ணீங்கிறது பாலை விட வெண்மையானதாக, அதே பனிக்கட்டியை விட வெண்மையானதாக இருக்கும். அஹ்லா மினல் அஸல், அதனுடைய சுவை என்பது தேனை விட மதுரமானதாக இருக்கும். அதனுடைய நறுமணம் என்பது கஸ்தூரியை விட மனமிக்கதாக இருக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது அவ்வளவு வர்ணனைகள் இந்த கௌசரை பற்றிய நாம் ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல பார்க்கலாம். அதே விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ் கௌசர் என்ற அந்த தடாகத்தை எனக்கு மட்டுமே தந்திருக்கிறான். வேற எந்த சமூகமும் அதில் இருந்து நீரை பருக முடியாது. இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே நீரை பருகக்கூடிய அடிப்படையில அல்லாஹ் அமைந்திருக்கின்றான்.
மன் மர்ர அலைய, யார் என்னிடத்திலே வருவாரோ ஷரிப, அதிலிருந்து அவர் பருகுவார். வமன் ஷரிப, யார் அதில் இருந்து நீரை பருகுகிறாரோ ஃபலா யதும அபதா, அவருக்கு பிறகு தாகமே வராது. எந்த நாள்ல தாகம் வராது அதான் பார்க்கணும். இப்ப நாமெல்லாம் இருக்கிறோமே, கிளைமேட் சூப்பரா இருக்குதுங்க, இந்த மாதிரி கிளைமேட் கொண்டது இல்ல. கஷ்டம் நிறைந்து, சிரமம் நிறைந்து, வெப்பம் நிறைந்து, சூடு நிறைந்து, அப்படிப்பட்ட அந்த நாளிலே, எந்த நாள் தீர்ப்புடைய நாளாக இருக்கிறதோ, எந்த நாள் என்பது அமளி துமளி நிறைந்ததாக இருக்கிறதோ, எந்த நாள் என்பது மனிதனை குடும்பமாக கோத்திரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவனை எல்லாம் உரிச்சு தனி மனிதனாக கொண்டு வந்து நிறுத்தக்கூடியதாக இருக்கிறதோ, எந்த நாளிலே மனிதர்கள் செருப்பணியாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, ஆடை அணியாத நிலையிலே அல்லாஹ்வை நோக்கி ஓடி வருவார்களோ, அப்படிப்பட்ட அந்த நாள் வகலாமு ருசுலி யௌமைதின் அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், நபிமார்களே இறைவா என்னை காப்பாத்து காப்பாத்து என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய அந்த நாள் அது. அல்லாஹ் சொல்கிறான் ஃபகைஃப தத்தகூன், அந்த நாளை நீங்கள் எப்படி மறப்பீர்கள்? யஜஅலுல் வில்தான ஷீபா, அந்த நாள் எப்படிப்பட்டது என்றால் வாலிபர்களையும் முதியவர்களாக ஆக்கிவிடக்கூடிய அளவிற்கு துன்பம் நிறைந்தது. வாலிபராக இருக்கிறான், 16 வயசுதான், அவனையே முதுமை நிலையே இல்லை தோற்றம் அளிக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு கவலைகளை அழித்து விடக்கூடிய நாளாக அது இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், அந்த நாளுடைய திடுக்கம் என்பது மிகப்பெரியதாக இருக்கிறது. யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், அந்த நாளிலே பால் ஊட்டக்கூடிய ஒரு பெண் பால் கொடுத்த தன்னுடைய குழந்தையை மறந்து விடுவாள். வதவு குல்லு ذات حمل حملها, கர்ப்பிணியாக உள்ள ஒரு பெண் எந்த சிரமமும் இல்லாமல் கற்பை ஈன்றெடுத்து விடுவாள். அப்ப என்ன சிரமம் இருக்காதானே இருக்கும். இந்த உலகத்திலேயே வலிகளிலேயே பெரிய வலிங்கிறது பிரசவத்தினுடைய சமயத்தில் பிரசவிக்கக்கூடிய ஒரு பெண் தாங்கக்கூடிய வலிதான். அந்த வலியே கூட அந்த வலிக்கு முன்னால் ஒண்ணும் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து சொல்கின்றான் என்றால் எவ்வளவு சிரமம் நிறைந்ததாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இத்தகுன் நார், நரகத்தை அண்டிக் கொள்ளுங்கள், வலவு பிஷிக்கி தம்ரத்தின், உங்களுடைய கரத்திலே கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை என்றாலும், ஒரே ஒரு பேச்சமரம் தான் இருக்கிறது என்றாலும் அதிலிருந்து கிள்ளி கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டு உங்களை நீங்களே காத்துக் கொள்ளுங்கள். ஃபைல்லம் தஜீத், அதற்கு சக்தி இல்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தய்யிபத்தின், நல்ல வார்த்தைகளை சொல்லி அதன் வாயிலாக நன்மையை பெற்று நரக நெருப்பை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று எந்த நரகத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக எச்சரித்தார்களோ அந்த நரகம் வெளிப்படுத்தி காட்டப்படக்கூடிய ஒரு நாள் அது. அப்படிப்பட்ட அந்த நாளிலே சிரமம் நிறைஞ்ச அந்த சமயத்திலே 2 ஆறுதல் மட்டும் தான் இருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட சமயத்திலே துதுன ஷம்சு யௌமல் கியாமா, கியாமத்தினுடைய அந்த நாளிலே சூரியன் என்பது தலைக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். எவ்வளவு மேலே நிறுத்தப்படும்? கமீலின், ஒரு மைல் அளவிற்கு. மைல் என்பது அரபியில 2 விஷயத்துக்கு பயன்படுத்துவார்கள். கிலோமீட்டர் கணக்கில் இந்த பூமியை அளப்பதற்கு நாம பயன்படுத்துகின்றோமே அதற்கும் சொல்வார்கள். அதே விதமாக மையிடுவதற்கு, சுர்மா இடுவதற்கு பயன்படுத்துவார்கள் அல்லவா குச்சி, அதையும் மீல் என்று அரபியில சொல்வார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீல் என்று சொன்னார்களே, அது கிலோமீட்டருக்காக அளந்து பார்க்கக்கூடிய அந்த கணக்கா அல்லது மையிடுவதற்காக பயன்படுத்துகின்ற குச்சியை நபிகள் நாயகம் சொன்னார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆக அவ்வளவு அருகாமையில கொண்டு வந்து நிறுத்தப்படும். தூரத்திலே நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூரியனுடைய உஷ்ணத்தையே நம்மளால தாங்க முடிய மாட்டேங்குது. எந்த உஷ்ணம், எல்லாம் ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டா யாராவது உட்காருவோமா? நல்லபடியா பயானம் முடிச்சு கொடுங்க என்ற அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்பு வந்துடும். அல்லது ஜும்மா பயான் அல்லாத பயானா இருக்கணும், ஒவ்வொன்னா கலந்துக்கும், ஒவ்வொன்னா என்ன ஆகும், எஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கு உலகத்தில் நாம பார்க்கின்றோம். சிந்தியுங்கள் அருமை சகோதரர்களே, அந்த நாள் எப்படிப்பட்டது என்றால் 15 கோடி கிலோமீட்டர் அப்பால உள்ள அந்த சூரியனுடைய உஷ்ணத்தையே நம்மால தாங்க முடிய மாட்டேங்குது. தலைக்கு மேல சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்றால் அதை எப்படி நம்மால தாங்க முடியும் என்பதை கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சிரமம் நிறைந்த அந்த நாளிலே 2 ஆறுதல். ஒண்ணு,
அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழல் இருக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? அது 7 வகையானவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஹதீஸ்ல அதற்குரிய ஆதாரம் இருக்கிறது. அதே விதமாக இன்னொரு ஆனந்தம், இன்னொரு நமக்கு ஒரு சந்தோஷம் அங்கே இருக்கிறது என்று சொன்னால், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு கௌசருடைய தடாகத்தில் இருந்து நீரை பருகக்கூடிய ஒரு வாய்ப்பு யார் எடுத்து கொடுப்பார்கள்? தூதரே எடுத்து கொடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இருந்து வாழ்ந்து அவர்கள் விடை பெறக்கூடிய சமயத்திலே சொன்ன ஒரு கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி ஃபரத்துக்கும், இதோ உங்களுக்கு முந்தி நான் மர்மையை நோக்கி பயணிக்கின்றேன். வான ஷஹீதுன் அலைக்கும், நான் அந்த ஹவுதுல் கௌசர்ல, அந்த கௌசர் என்ற அந்த தடாகத்திலே, அந்த நீர் நிலையிலே இருந்து உங்களுக்காக நான் சாட்சி சொல்வேன், உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்தின் மீது அளவு கடந்த அக்கறைப்பட்டார்களோ, இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்குரிய, பேசுவதற்குரிய, சந்திப்பதற்குரிய முதலிடம் என்பது அந்த கௌசருடைய தடாகமாக இருக்கிறது. அந்த தூதருக்கு எந்த அளவிற்கு நாம் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கௌசரை தான் தூதரே முகம்மதே உமக்கு நாம் வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆக கௌசரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். பெரிய ஆனந்தம், ஒரு பெரிய பரிசை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதற்கு என்ன நன்றி கடன் செலுத்த வேண்டும்? ஃபஸல்லி லிரப்பிக, எனவே உம்முடைய இறைவனுக்காக தொழுவீராக. தொழுகை என்பது இருக்க வேண்டும். தொழுகை என்பது மூமின்களுடைய அடையாளம். மூமினுக்கு பல அடையாளம் நாமாய் கற்பித்து வைத்திருக்கிறோம். மூமினுடைய முதல் அடையாளம் ஈமான். மூமினுடைய செயல்பாடு ரீதியான இஸ்லாத்தினுடைய முதல் அடையாளம் என்பது தொழுகை. அந்த தொழுகை விஷயத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த தொழுகையிலேயே முத்தாய்ப்பானது ஜும்ஆ. அந்த ஜும்ஆ விஷயத்துல நம்முடைய வருகை எப்படி இருக்கிறது? அந்த ஜும்ஆ விஷயத்துல நம்முடைய கவனம் எப்படி இருக்கிறது? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரைந்து வாருங்கள். வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க. ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ, நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால் இதுதான் சிறந்தது. இப்ப நம்முடைய வருகை எல்லாம் ரொம்ப லேட்டா இருக்கிறது என்றால், பாதி பயானுக்கு பிறகுதான் இருக்கிறது என்றால், தொழுகையில கலந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில இருக்கிறது என்றால், அறிய வேண்டியதை அறியாமல் இருக்கிறோம். கை சேதம் வேற யாருக்கோ இல்லை, பாதிப்பு வேற யாருக்கோ இல்லை, நமக்கு தான் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அலட்சிய போக்குகளை அதற்கு விடை கொடுக்க வேண்டும், தூரத்தள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லக்கூடிய மகத்தான விஷயம், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி ஓடி வா. ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள். முந்தி நிற்கிறோமா பிந்தி இருக்கிறோமா? ஒவ்வொருவரும், நானும், கேட்கக்கூடிய அனைவரும் மனசாட்சியை தொட்டு பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கௌசரை கொடுத்திருக்கிறானே, அந்த கௌசர்ல முதலில் அவர்களை நாம் சந்திப்போம். எப்படி அவர்கள் கண்டிருப்பார்கள்? உம்மத்தை சேர்ந்த கோடானு கோடி மக்கள், எல்லா சமூகங்களும் இருப்பார்கள், எல்லா நபிமார்களுடைய உம்மத்தும் அங்கே இருப்பார்கள். ஏன் உம்மத்தை சேர்ந்தவர்கள் எப்படி அவர்கள் கண்டடைவார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே கேட்கப்படுகிறது. கௌசரை நீங்க எல்லாரும் தேடி வருவாங்க, அதுல ஏன் உம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே, அதாவது உங்க உம்மத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே நீங்க கொடுப்பீங்க. எப்படி நம்மளை நீங்கள் கண்டடைவீர்கள்? எப்படி நீங்க நம்மளை அறிந்து கொள்வீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மனிதனிடத்தில் குதிரைகள் இருக்கிறது, அதிலே ஒரு குதிரை மட்டும் பஞ்ச கல்யாணியாக இருக்கிறது, முகமும் வெண்மையாக இருக்கிறது. அதே விதமாக அதனுடைய 2 கை 2 காலு, 4 காலுன்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். குதிரையா இருக்கட்டும், இன்னும் பிற உயிரினமாக இருக்கட்டும், அதற்கும் 2 காலு 2 கை இருக்கிறது, நம்மள மாதிரிதான். ஆனால் அது 4ல நடக்கும், நம்ம 2ல நடக்கும். அதுதான் வேற அற்புதமான விஷயங்கள். வேற சமயங்களை நம்ம பேசிக்கலாம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனிடத்துல பல குதிரைகள் இருக்கிறது, அதிலே ஒரு குதிரை மட்டும் பஞ்ச கல்யாணியாக இருக்கிறது. அந்த பஞ்ச கல்யாணிய முகம் மட்டும் வெள்ளையா இருக்கிறது, 4 கால்களும் வெள்ளையாக இருக்கிறது. அதை கண்டடைவது அவனுக்கு சிரமமாக இருக்குமா? அது எப்படி? கருப்பு குதிரைகளுக்கு மத்தியிலே
எல்லா பகுதியும் கருப்பா இருக்கிறது, அதுல ஒண்ணு மட்டும் முகம் வெள்ளையா இருக்கிறது, 4 கால்களும் வெள்ளையாக இருக்கிறது என்றால் அதை அடைவது, அதை தெரிந்து கொள்வது அந்த எஜமானனுக்கு சிரமமாக இருக்குமா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே, அதே விதமாகத்தான் அத்தனை கோடான கோடி மக்கள்ல உங்களை அறிந்து கொள்வது எனக்கு சிரமமாகவே இருக்காது. எப்படி? நீங்கள் தொழுது இருப்பீர்கள், அந்த தொழுகைக்கு கொஞ்சம் ஒது செஞ்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஒதுவுடைய உறுப்புகள் மின்னிக் கொண்டிருக்கும், மினுமினுப்பு அதற்குள்ளே இருக்கும். மினுமினுப்பு இருக்கிற மாதிரி நம்முடைய நிலை இருக்கிறதா? ஒது செய்கிறோம், ஒதுவை அழகிய விதத்தில் செய்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்யுங்கன்னு சொல்லல, அஸ்பிகுல் வுதுஆ, ஒதுவை அனுபவித்து ஒதுவை சீரான விதத்தில் செய்யுங்கள். இதெல்லாம் இருக்கிறதா என்பதை நாம் தான் சரிபார்க்க வேண்டும். இதெல்லாம் கோட்டை விட்டோம்னா பாதிப்பு நமக்கு தான் வருமே தவிர வேற எவனுக்கோ வராது. சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்து தான். எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்னை அறிமுகப்படுத்துவேன்? நான் தொழுத அந்த தொழுகையை கொண்டுதான், அந்த தொழுகைக்காக நான் செய்த அந்த ஒதுவை கொண்டுதான் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நீங்கள் செய்த அந்த ஒதுவுடைய அந்த உறுப்புகள் எல்லாம் மின்னிக் கொண்டிருக்கும், அதை கொண்டு நீங்க ஏன் உம்மத்தை சேர்ந்தவங்க என்று நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்றால் அந்த ஒது விஷயத்துல எவ்வளவு கவனம் செலுத்தணும், அந்த ஒதுவுக்கு பிறகு தொழக்கூடிய அந்த தொழுகை விஷயத்துல எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும் இருக்கிறதா? ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள். வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையை பேணுங்கள். நடுத்தொழுகை என்பது அஸருடைய தொழுகை. உண்ட மயக்கம் தொண்டருக்கு என்று சொல்வார்களே, ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறது வேணாலும் ஒரு அளவுக்கு ஈஸியா இருக்கலாம், அஸர் தொழுவது சிரமம். அந்த சமயத்தில் நீங்கள் வாருங்கள். வகூமு லில்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக நில்லுங்கள். ஃபைன் ஹிஃப்தும், அச்சமான சூழலாக இருக்கிறது, படு பயங்கரமான போர்க்கள சூழலாக இருக்கிறது. எந்த போர்க்கள சூழலை 10 மாதங்களை கடந்து இன்றைக்கு 11வது மாதத்தினுடைய நிறைவிலையும் நம்முடைய பலஸ்தீன அன்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகம் இதுவரைக்கும் அவர்களுக்கு தீர்வை கொடுக்கவில்லையோ, அப்படிப்பட்ட அந்த அச்சமான சூழலாக இருந்தாலும் தொழுகை உங்களை விட்டு மன்னிப்பு இல்லை. பயங்கரமான சிச்சுவேஷனாக இருந்தாலும் நடந்துகிட்டே தொழுங்க, வாகனத்திலே இருந்து கொண்டு தொழுங்கள். அமின்தும், எப்பொழுது நீங்கள் அச்சமற்ற நிலையை அடைந்து விட்டீர்களோ, ஃபல்குருல்லாஹ கமா அல்லமக்கும் மா லம் தகூனு தஅலமூன், நீங்கள் எதை அறியாதவர்களாக இருந்தீர்களோ அந்த சிறப்புகளை அறிந்த பிறகு அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய விதத்திலே நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய மகத்தான இடம் என்பது தொழுகையாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூதராக நியமிக்கப்பட்டார்களே, தூர் சீனா மலைக்கு அழைக்கப்பட்டார்களே, அல்லாஹ் தம்முடைய இறை செய்தியை கொடுத்தானே, முதல் கட்டளை அவர்களுக்கு இடப்பட்டது என்ன? வஅகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்னை நினைப்பதற்காக. எஜமானனையே மறந்துட்டோம்னா நம்மள மாதிரியான நன்றி கெட்ட அடியார்கள் யாராக இருக்க முடியும்? நம்ம எதையும் மறக்கல, பேங்க் பேலன்ஸ் மறக்கல, வியாபாரத்தை மறக்கல, இதோ மறக்கல, அல்லாஹ் மட்டும் மறந்துட்டோம்னா அது என்னங்க நியாயம்? இது எந்த ஒரு நியாயம்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக தொழுகை இதுதான் நமக்கு கௌசரில் இருந்து நமக்கு நீரை பெற்றுக் கொடுக்கும். ஆக அந்த தொழுகை விஷயத்திலே கவனம் செலுத்துங்கள். அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள். அதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க. ஃபஸல்லி லிரப்பிக அல்லாஹ் சொல்றான், ஃபஸல்லி லில்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுக்காக தொழுங்கன்னு சொல்லல. அந்த சூராவுல எல்லாரும் நம்ம ஓத தெரியும் இல்லையா? இன்னா அத்தைனா கல் கௌசர், ஃபஸல்லி லிரப்பிகான்னு இருக்கா, ஃபஸல்லி லில்லாஹ்னு இருக்கா? என்னங்க இருக்கிறது? ஃபஸல்லி லிரப்பிகான்னு, ஃபஸல்லி லிரப்பிகான்னு இருக்கு. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸல்லி லிரப்பிகான்னு குர்ஆன்ல அப்படிதான் இருக்கிறது. ஃபஸல்லி லில்லாஹ்னு அல்லாஹ் சொல்லி இருக்கான். அல்லாஹ்வுக்காக தொழு, அல்லாஹ்வுக்காக தொழுனா ஆமா சரி, அல்லாஹ் இறைவன் கடந்து போயிடுவான். ஃபஸல்லி லிரப்பிக, ஓ இறைவனுக்கு தொழு. அல்லாஹ் என்பவன் சாதாரணமானவன் அல்ல, அவன் தான் உன்னை படைத்தவன், அவன் தான் உன்னை பரிபாலிப்பவன். உன்னுடைய சகலமும் அவன் கரத்திலே இருக்கிறது. ரப்பாக அவன் இருக்கிறான். அவன் கொடுத்த அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவன் கொடுத்த அந்த வாழ்வாதாரத்தை தான் நீ பெறக்கூடியவனாக இருக்கிறாய். அந்த இறைவனுக்கு எப்படி நீ நன்றி கட்டவனாக இருக்கலாம்? ஆக உன்னுடைய இறைவனுக்காக தொழுவீராக, வன்ஹர், இன்னும் அறுத்து பலியிடுவீராக.
தொழுகைங்கிறது நம்முடைய உடலால் செய்யக்கூடிய இபாதத், நம்முடைய நாவால் செய்யக்கூடிய இபாதத், நம்முடைய சிந்தனையால் செய்யக்கூடிய இபாதத். தொழுகையில நிக்கிறோம் நம்முடைய உடலால், ஓதுறோம் நம்முடைய நாவால், அதனுடைய அர்த்தங்களை விளங்குறோம் நம்முடைய சிந்தனையால். இந்த விஷயங்கள் எல்லாம் தொழுகைக்குள்ள இருக்கிறது. வன்ஹர், அறுத்து பலியிடுங்கள். அறுத்து பலியிடுவது என்ன இருக்கிறது? ஒரு உயிரை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் குர்பானியுடைய சமயத்தில் பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இன்னும் அல்லாஹ்தான் மிகப்பெரியவன் என்று சொல்லிட்டு கழுத்துல கத்திய வைக்கிறோம் பாருங்க. ஒரு உயிரை அல்லாஹ்வுக்காக தரும். யாருக்கு பகரமா தர்றோம்? நமக்கு பகரமா தர்றோம். இந்த அறுத்து பலியிடுங்கள் ஃபர்ஸ்ட் யாருக்கு கட்டளை வந்துச்சு? நீங்கள் அறுத்து பலியிடுங்கள். யாருக்கு வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்தது. என்ன ஆட்டாருக்கு மாறலாம் சொன்னானா? அல்லாஹ் என்ன சொன்னான்? உம்முடைய மகனை அறுத்து பலியிடுங்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என்னுடைய அருமை மகனே, கனவின் வாயிலாக அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது. உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவிலே நான் பார்க்கின்றேன். ஃபன்துர் மாதா தரா, என்ன நினைக்கிறேங்கிறது யோசித்து பதில் சொல். அவர்கள் என்ன சொன்னார்கள்? யா பதி ஃபாத்மா துக்மா, என்னுடைய அருமை தந்தையே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்து முடியுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் சபர் செய்தவர்களை என்னை நீங்கள் கண்டடைவீர்கள் என்று அந்த மகன் பதில் சொல்கிறார். ஃபலம்மா அஸ்லமா, பிறகு இருவரும் முன் வந்தார்கள். மகன் அறுபடுவதற்கு முன் வருகிறார், தந்தை அறுப்பதற்கு முன் வருகிறார். மகன் அறுபடுவதற்கு ஓகே, என் உயிரை கொடுப்பதற்கு தயார் என்று வந்தாரு. அதை விட வலி மிகுந்தது எது தெரியுமா? தந்தை அறுக்கிறதுக்கு முன் வந்தாரு. அதுதான் ஆனா நமக்கெல்லாம் சந்ததிகளை கொடுத்திருக்கிறான். என் உயிரானாலும் கொடுத்துருவேனே தவிர என் பிள்ளைக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, என் பையனுக்கு என் சந்ததிக்கு ஒரு நஷ்டம் வரக்கூடாது. அதுக்காகத்தானுங்க என்னென்னமோ செஞ்சு தொலைச்சிடுறோம். நம்ம சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆக அறுபடுவதற்கு மகன் முன் வந்தாரே, அதை விட பெரிய தியாகம் என்பது அறுப்பதற்கு தந்தை வந்தாரே. அது பலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன், இருவரும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பணிந்தார்கள். தம்முடைய மகனை அவர்கள் முகம் குப்புற அவர்கள் கிடத்தினார்கள். கடத்தின பிறகு வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், இப்ராஹிமே என்று நாம் அழைத்தோம். அது சொத்தபத ருயா, நம்முடைய இந்த கனவை, நம்முடைய கட்டளையை நீங்கள் உயிர்ப்பித்து விட்டீர்கள். அவ்வளவு பெரிய தியாகத்திற்கு நீங்கள் முன் வந்து விட்டீர்கள். இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இதுதான் மிக தெளிவான சோதனை. சோதனை சோதனை நம்ம என்னென்னத்தையோ சோதனைங்கிறோம். இதுதான் தெளிவான சோதனை. அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு வஃபதைனாஹு பிதிபின் அதீம், இந்த உயிருக்கு பகரமாக இதோ இந்த பலிப்பிராணியை கொடுங்கள். அப்ப உங்க மகனுக்கு பகரமாக இதை கொடுங்கன்னா அவர் மகனுக்கு பகரமாக கொடுத்தார். நாம எல்லாரும் அப்படிதான். நம்ம உயிருக்கு பகரமாக ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுகின்றோமே. இந்த அர்ப்பணிப்பு இருக்கணும். அந்த சூறாவுல அல்லாஹ் சொல்றான், கௌசரை உனக்கு நாம் கொடுத்தோம், அதற்காக நீங்கள் உங்களுடைய இறைவனுக்காக தொழுங்கள், இன்னும் அறுத்து பலியிடுங்கள். உயிரை கொடுத்தேனும் கொள்கையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மகத்தான விஷயத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அறியாத மக்களா நீங்க இருந்துட்டீங்கன்னா, உடலை கொண்டு உள்ள வணக்க வழிபாடு மட்டுமல்ல, உயிரையே கொடுக்கிற நிலை வந்தாலும் கொடுப்பேன், இதுக்கு நீ கொடுக்கலாம். அப்படி உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு மகத்தான கொள்கையை, மகத்தான கௌசர் என்ற பரிசை உங்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறோம். ஆகவே உங்களுடைய இறைவனுக்காக தொழுங்கள், இன்னும் அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஆக அந்த அர்ப்பணிப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. கௌசரில் இருந்து நாம நீரை பருக வேண்டும் என்றால் தொழுகை இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து அர்ப்பணிப்பு, தியாகம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உம்முடைய எதிரிதான் சந்ததியற்றவன். அப்ப பார்க்கிறதுக்கு தொடர்பே இல்லாத விஷயத்தை போன்று இருக்கிறது. கௌசரை உமக்கு வழங்கினோமோ, அந்த சூறாவுடைய விளக்கத்தை உங்களிடத்தில் நான் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். கௌசரை வழங்கினோம், எனவே உம்முடைய இறைவனுக்காக தொழுங்கள், இன்னும் அறுத்து பலியிடுங்கள், உம்முடைய எதிரிதான் சந்ததி என்றவன் என்று 3வது வசனம் ஏதோ தொடர்பே இல்லாததை போன்று நமக்கு தெரிகிறது. ஆனால் ஆழமான தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. அது என்ன தொடர்பு? 2வது உரையின் வாயிலாக நாம் அறியலாம். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அப்படியே கொஞ்சம் முன்னால நபிய சகோதரர், உங்களுடைய இடதுபுறத்திலே தாமதமாக வரக்கூடிய சகோதரர்கள் சுருக்கமாக சுன்னத்தோடு அமர். இன்னா அஅதைனாகல் கௌசர், தூதரே முஹம்மதே உமக்கு நாம் கௌசரை வழங்கினோம். ஃபஸல்லி லிரப்பிக, எனவே உங்களுடைய இறைவனுக்காக தொழுகிறார். வன்ஹர், இன்னும் அறுத்து பலியிடுகிறார். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உம்முடைய எதிரிதான் சந்ததியற்றவர். யாருடைய எதிரி? உம்முடைய எதிரி என்றால் தூதருடைய எதிரி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரி சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எதிரிகள் யார்? வரலாற்றின் வாயிலாக நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அபூ ஜஹல் என்கிற ஒரு எதிரி இருந்தான், அபூ லஹப் இருந்தான், அதே விதமாக உத்பா, ஷைபா என்று நிரம்ப எதிரிகள் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பரம எதிரி. அப்ப அவன் உம்முடைய எதிரிதான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எதிரிகளுக்கெல்லாம் சந்ததியா இல்லையா? சந்ததிகள் இருந்தது. அபூ ஜஹல் ஒரு பெரிய வன் காஃபிராக அவன் இருந்தான், தூதருடைய ஒரு பெரிய பகைவனாக இருந்தான். ஆனா அவனுக்கும் சந்ததிகள் இருந்தது. இக்ரிமாங்கிற ஒரு மகன், அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் என்றால் அந்த அவனுடைய மகனின் மீது அல்லாஹ்வுடைய அருள் ரலியல்லாஹு அன்ஹு, இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப எதிரிகளுக்கெல்லாம் சந்ததிகள் இருந்தார்கள். இருந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்முடைய எதிரிதான் சந்ததியற்றவன் என்று ஏன் சொல்றான்? அறிந்தோமா, சிந்தித்தோமா, அதை நாம தேடி படித்தோமா? நம்ம எல்லாம் அதிகமா ஓதுற சூறா தானே. இன்னைக்கு ஜும்மா வாயிலாக இந்த ஒரு சூறாவை மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த சூறாவுடைய விளக்கத்துக்குள்ள நம்ம போனோமா, அர்த்தத்தை அப்படி அப்படியே முடிச்சுட்டோமே. இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன சிந்தித்தோமா? பெரிய விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் சொல்றான்? இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உம்முடைய எதிரிதான் சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் ஏன் சொல்றானா? எதிரிகள் தூதருக்கு சொன்னார்கள், இவர் சந்ததி இல்லாதவர், சந்ததியற்றவர், ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. நபிகள் நாயகம் ஏன் சொன்னார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தூதுத்துவத்தினுடைய பணிகளை ஆரம்பிக்கிறார். எங்க ஆரம்பிச்சாங்க? மக்காவில். இருண்ட, அதாவது அறியாமை நிறைந்த அந்த மக்களுக்கு மத்தியில பிரச்சாரத்தை ஆரம்பித்து அறிவை ஊட்டி பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு பெரிய நெருக்கடி எதிரிகளுக்கு, அப்படிங்கிற அளவிற்கு இவர்களுடைய கொள்கை மேலோங்குகிறது. ஒரு பெரிய புரட்சி. ஒரு கட்டத்தில் அவர்கள் விரட்டப்பட்டார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு அவர்கள் மதீனாவிலே ஒரு நிர்வாகத்தை அமைத்து இங்க புரட்சி ஏற்பட்டது. அங்க ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுகிறது. இது எதிரிகளுக்கு தாங்க முடியல. தாங்க முடியாத சமயத்துல அவன் யோசிக்கிறான், ஆகா முஹம்மதுடைய கை நாளுக்கு நாள் ஓங்கிக் கொண்டே செல்கிறது. அப்ப இது என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியல. பல போர்க்களங்கள்ல அவர்கள் தோல்வியை அடைகிறார்கள். யாரு? எதிரிகள் தோல்வி அடைகிறார்கள். இப்படி எல்லாம் இருந்த அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் ஏற்படுது. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததிகள்ல அவர்களுக்கு 4 பெண் மக்கள், ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா, இந்த 4 பெண் மக்கள். அதோட கூட சேர்த்து அல்லாஹ் 2 ஆண் பிள்ளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். காசிம் என்ற பெயரிலே ஒருத்தர் இருந்தார். அவர்களும் குழந்தை பருவத்திலேயே இறந்து விட்டார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு இப்ராஹிம்ங்கிற ஒரு குழந்தை அல்லாஹ் தர்றான், மாரியத்து திபித்தியா வாயிலா. அல்லாஹ் அந்த குழந்தையும் ஒரு 18 மாச குழந்தையாக அது இருக்கிற அந்த சமயத்துல கைப்பற்றி கொள்கிறான். அந்த குழந்தையும் இறந்து விடுகிறது. நபிகள் நாயகம் அந்த சமயத்துல ரொம்ப கவலையை வெளிப்படுத்துறாங்க. இன்னல் ஐன ததுமஉ, என்னுடைய கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. வல் கல்ப யஹ்ஸுனு, என்னுடைய உள்ளம் ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகிறது. என்னுடைய உள்ளத்திற்கு பெரிய கவலை ஏற்பட்டிருக்கிறது. வ இன்ன பிஃபிராதிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூனூன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு என்பது எனக்கு ஒரு பெரிய சோகத்தை தந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த விஷயம் என்பது புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 2 ஆண் வாரிசை கொடுத்தா, அந்த 2 ஆண் வாரிசுகளும் குழந்தை பருவத்திலேயே கைப்பற்றப்படுகிறார்கள். பெண் மக்களும் மட்டுமா இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, அவங்களுடைய மகள் ஸைனம்மா இறந்து போறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உம்மு குல்சூம் இறந்து போறாங்க. ருக்கையா அவர்கள் இறந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும் போதே 3 பெண் மக்கள் இறந்து விடுகிறார்கள். அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹ் மௌத்தா போய் 6 மாசத்துல ஃபாத்திமா அவர்களும் இறந்து விடுகிறார்கள். அப்படி ஒவ்வொன்னா போற இந்த சமயத்துல பொதுவாக எந்த ஒரு புரட்சியாளராக இருக்கட்டும்,
எந்த ஒரு பெரிய சக்தியாக இருக்கட்டும், அவர்களுடைய சந்ததிகளை அவங்க உருவாக்கி விடுவாங்க. அப்ப அந்த சந்ததிகள் விஷயத்துலதான் எதிரிகள் பயப்படுவாங்க. ஆக இவர் போனாலும் இவர் அடுத்தவன் தலையெடுத்து விட்டானே, அடுத்தவர்கள் காப்பாற்றுவார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொன்னா பிரிகிற அந்த சமயத்துல இவர் சந்ததி இல்லாதவர், இவர் இருக்கிற வரைக்கும் இந்த கொள்கை இருக்கும். இவர் எப்ப மூத்தா போவாரோ கண்ணை மூடின உடனே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என்று எதிரிகள் சொன்னார்கள். இவர் சந்ததியற்றவர் என்று சொன்னவன் யாரு? சந்ததி உள்ளவன், குடும்பம் புள்ள குட்டி உள்ளவன் சொன்னான். அதற்கு அல்லாஹ் சொல்றான், உனக்கு புள்ள குட்டி இருந்தாலும் புள்ள குட்டியை கொண்டெல்லாம் இந்த கொள்கை இல்லை, புள்ள குட்டியை கொண்டெல்லாம் இந்த வேதம் இல்லை, புள்ள குட்டியை கொண்டெல்லாம் இவர் தூதர் இல்லை. இந்த கொள்கை என்னுடைய கொள்கை. இவர் மௌத்தா போனாலும் கூட இந்த கொள்கை நிலைக்கும். இவருக்கு சந்ததிகள்லாம் போயிட்டாலும் கூட இந்த கொள்கை நிலைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். அதே விதமா எதிரிகளுக்கு என்னதான் சந்ததிகள் இருந்தாலும், ஆம்பளை பசங்களாவே இருந்தாலும் அந்த கொள்கை முடிஞ்சு போயிடும். இந்த கொள்கை உயிரும் அல்லாஹ்வுடைய ஒளியை ஜோதியை நம்முடைய நாவால் ஊதி அணைத்து விட வேண்டும் என்று அவர்கள் முனைகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் இவர்களுக்கு பிடிக்காவிட்டாலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை முழுமைப்படுத்தியே தீர்வான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா? அவ்வளவு வீரியம் மிக்க கொள்கையை அல்லாஹ் தூதர் வாயிலாக நமக்கு கொடுத்தார். அப்ப எதிரிகள்லாம் சொன்னாங்க, இவர் சந்ததி இல்லாதவர், இவருடைய கொள்கை இவருடைய காலத்தோட முடிஞ்சு போயிடும் சொன்ன அந்த கொள்கை தான் இன்னைக்கு நம்ம வரைக்கும் வந்திருக்கிறது. உலகத்தினுடைய ஏதோ ஒரு மூலையில அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருப்பூர் மாநகரம் வரைக்கும் கூட இன்றைக்கு குர்ஆனை அதன் தூய வடிவத்திலே பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் படித்துக் கொண்டும் உணர்ந்து கொண்டும் அறிந்து கொண்டும் அதன்படி செயல்பட்டு கொண்டும் நாம இருக்கிறோமே. எப்படி? இது அல்லாஹ்வுடைய கொள்கை என்ற காரணத்தினால்தான். ஆக இந்த சூரத்துல் கௌசர் மகத்தான விஷயங்களை சுமந்து கொண்டதாக இருக்கிறது. என்ன? கௌசர் என்ற மகத்தான பரிசை உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறோம், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எப்படி? தொழுகையை கொண்டு நன்றி செலுத்த வேண்டும், வன்ஹர் தியாகத்தை கொண்டு நன்றி செலுத்த வேண்டும். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். உம்முடைய எதிரிதான் சந்ததியற்றவன். ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகள் போனாலும் இந்த கொள்கை நீடிக்கிறது அல்லவா? இந்த கொள்கையை கடைபிடித்து அந்த கௌசர் என்கின்ற அந்த மகத்தான நன்மையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய விஷயத்தை சுமந்து கொண்டதாகத்தான் அந்த சிறிய அத்தியாயம் திகழ்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு, இந்த மாதிரி இந்த ஒரு அத்தியாயம் மட்டுமல்ல, குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா அத்தியாயங்களும் எல்லா வசனங்களும் அவ்வளவு மகத்தான ஆழமான கருத்துக்களை சுமந்து கொண்டதாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய கொள்கையை அதன் தூய வடிவத்திலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாளைக்கு கௌசர்ல கடுமையான தாகம் நிறைந்த அந்த சமயத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரத்தில் இருந்து நீரை பருக வேண்டுமே என்பதற்காக வருவோம். வரக்கூடிய சமயத்திலே பலர் தடுக்கப்படுவார்கள், நீ எல்லாம் உள்ள போக கூடாது என்று தடுக்கப்படுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவர்கள் என்னுடைய தோழர்கள் தோழர்கள். தோழர்களை அறிந்து கொண்டு சொல்வார்கள். அதற்கு அடுத்து சொல்வார், அவர்களுக்கு சொல்லப்படும், உங்களுக்கு பிறகு மார்க்கத்திலே இல்லாத என்னென்ன புதிய புதிய விஷயங்களை இவர்கள் உருவாக்கி விட்டார்கள், அதன்படி செயல்பட்டார்கள் என்பதை எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கவில்லை. ஆகவே உங்களுடைய கரத்தில் இருந்து நீரை பருகக்கூடிய, உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடையாது என்று இதே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் யார்? மார்க்கத்திலே இல்லாததை உருவாக்கியவர்கள், மார்க்கத்திலே இல்லாத அந்த அடிப்படையில் எல்லாம் செயல்பட்டவர்கள் என்பதை கவனத்தில் கொண்டு, அப்படி மார்க்கத்தை அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் தூய அடிப்படையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக இருந்து அர்ப்பணிப்பு தியாகத்தோடு தொழுகையை கடைபிடிப்போம் என்று சொன்னால் கௌசர் என்ற மகத்தான பரிசை பெறக்கூடியவர்களாக, அதனுடைய நன்மைகளை நாளை மறுமையிலே அனுபவிக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ்வோம் என்பதை கவனத்தில் கொண்டு இந்த சூரத்துல் கௌசருடைய இந்த சுருக்கமான இந்த விளக்க உரையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.